ஆவியாரின் பேராலே நம் தந்தையாகிய இறைவனின் அன்பும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியின் நட்புறவும் இந்த விழாவை சிறப்பிக்கும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல விண்ணக தந்தையே, நீர் படைத்த அண்டங்கள் கோள்கள் யாவும் நீர் குறித்துள்ள எல்லைக்குள் வலம் வந்து உம்மை போற்றி புகழ்கின்றன. இன்று நாங்கள் அன்னை மரியாதை வழியாக எங்கள் புகழஞ்சலியை நன்றி உணர்வோடும் பெருமகிழ்வோடும் நமக்கு செலுத்துகின்றோம். நாங்கள் விண்ணக தெரு பயணிகள் என்பதை இத்திருப்பவனை எங்களுக்கு நினைவுபடுத்தி என்றும் நோக்கிய வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். இன்று நம்முடைய பங்கில் பாதுகாவலர் புனித ஜான் போஸ்கோவின் நினைவு நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறது. இளைஞர்களுடைய பணிக்காக இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நம்முடைய தந்தை ஜான் போஸ்கோ கடந்த 55 வருடங்களாக பயன்படுத்தியிருக்கிறது. எண்ணற்ற உறுதிகளை புரிந்து வருகின்றார் நம்முடைய தந்தை ஜான் போஸ்கோ. இன்று அவருடைய நினைவு நாளில் இத்தேர்தலில் பங்கேற்கின்றனர். நம்முடைய குடும்பத்தில் வைக்கப்படும் பங்கேற்கும் இப்பொழுது தந்தை ஜான் போஸ்கோவின் நடந்த வாழ்க்கை பகுதியிலிருந்து ஒரு சிறிய பகுதியை தியானிப்போம். ஒரு வியாழக்கிழமை அன்று ஜான் போஸ்கோ வழக்கம் போல் சந்தைக்கு சென்றிருந்த போது வீட்டிலிருந்த ஜான் போஸ்கோவும் அவரது சகோதரரான ஜோசப்பும் கில்லி விளையாடத் தொடங்கினார்கள். அவர்கள் கில்லி விளையாடி கொண்டிருந்த பொழுது கில்லி வீட்டின் கூரையில் விழுந்துவிட்டது. இதனால் தொடர்ந்து கில்லி விளையாட முடியாமல் போய்விட்டதே என்று ஜோசப் நினைத்த போது ஜான் போஸ்கோ அவரிடம், கவலைப்பட வேண்டாம், வீட்டினுள் அலமாரியில் இன்னொரு கில்லி இருக்கிறது, அதை நான் எடுத்துக்கொண்டு வருகிறேன், நாம் தொடர்ந்து விழுந்தார். அப்பொழுது அவருடைய எண்ணெயில் குடுவையில் பட்டுவிட்டதால் எண்ணெய் முழுவதும் கீழே கொட்டியது. இதற்கு நடுவில் வெளியே நின்று கொண்டிருந்த ஜோசப் தன்னுடைய தம்பி வீட்டிற்குள் போய் நீண்ட நேரம் ஆகியும் திரும்பி வராததைக் கண்டு வீட்டுக்குள் வந்தார். அங்கே அவர் தன்னுடைய தம்பி வீடு முழுவதும் கொட்டியிருந்த எண்ணெயை துடைத்துக் கொண்டிருப்பதைக் கண்டு அதிர்ந்து போனார். அம்மாவுக்கு தெரிந்தால் அவர் அடி வெளுத்து விடுவாரே என்று ஜோசப் ஜான் போஸ்கோவிடம் சொன்னபோது, அதுதான் என்ன செய்வது தெரியவில்லை என்று முகத்தை கோணலாக வைத்தார் ஜான் போஸ்கோ. சிறிது நேரம் கழித்து ஜான் போஸ்கோ ஒரு கம்பை தயாரித்தார். அதை பார்த்த ஜோசப் அவரிடம், இது என்ன என்று கேட்டபோது, எப்படியும் என்னுடைய தவறு அம்மாவுக்கு தெரிய வரும்,
அப்பொழுது அவர் என்னை நிச்சயம் அடிப்பார். எனவேதான் நானே அவர் அடிப்பதற்கான ஒரு கம்பினை செய்து கொண்டிருக்கிறேன் என்றார் ஜான் போஸ்கோ. மாலை வேளையில் ஜான் போஸ்கோவின் தாயார் சந்தையிலிருந்து வீட்டிற்கு திரும்பி வந்தார். அவரிடம் கம்போடு சென்ற ஜான் போஸ்கோ அந்த கம்பை அவருடைய கையில் கொடுத்து, அம்மா, இந்த கம்பினால் என்னை நன்றாக அடியுங்கள் என்றார். இதற்காக நான் கிறிஸ்துவே
எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கனிவாய் கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கனிவாய் கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கின்ற தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட திருமகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாராகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய்மை மிகு மூவர இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கிறிஸ்தவர்களின் சகாயமான தூய மரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். என் பங்கின் பாதுகாவலராகிய புனித ஜான் போஸ்கோவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய ஆவியாரால் வழிநடத்தப்பட்ட புனித ஜான் போஸ்கோவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகாய அன்னையால் படிப்பிக்கப்பட்ட புனித ஜான் போஸ்கோவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துவின் உண்மையான சீடராகிய புனித ஜான் போஸ்கோவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நல்லாயனாம் கிறிஸ்துவின் முன்மாதிரியை பின்பற்றிய புனித ஜான் போஸ்கோவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இளைஞர்களுக்கு இறைவனின் அன்பின் சின்னமாக விளங்கிய புனித ஜான் போஸ்கோவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகாய அன்னையின் தூதராக விளங்கிய புனித ஜான் போஸ்கோவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகாய அன்னை பக்திக்கு வித்திட்ட புனித ஜான் போஸ்கோவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகாய அன்னையின் துணை கொண்டு புதுமைகள் பல கொண்டிலே கிறிஸ்தவர்களின் சகாய அன்னையின் உதவியால் அவர் தளராத புத்துணர்வுடன் திரு அவைக்காக உழைத்தாரே, அவரைப் போல நாங்களும் இறை அன்பால் ஈர்க்கப்பட்டு ஆன்மீக பணியிலும் சமூக பணியிலும் ஆற்ற வரம் அருளும். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் தூய ஆவியாரின் துணையோடு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தந்தையுடைய கருத்துக்களுக்காகவும் திருச்சபையுடைய கருத்துக்களுக்காகவும் நம்முடைய பங்கு தந்தை அருட்பணி தமா அவர்களுடைய கருத்துக்களுக்காகவும் உதவி பங்கு தந்தைகளுக்கும் பங்கு தந்தைக்கும் இறைவன் நல்ல முதல் நலத்தை தந்துள்ளபடியாகும். சிறப்பாக இந்த மாதம் முழுவதும் தந்தை ஜான் போஸ்கோவின் வழியாக ஏறெடுக்கப்பட்ட விண்ணப்பங்கள் இறைவனால் பரிந்துரைக்கப்படவும், குறிப்பாக இந்த நாளை சிறப்பிக்கின்ற பங்கு பேரவை அவர்களுடைய குடும்பங்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், கோவிலுக்கு வராதவர்கள் மீண்டும் ஆலயத்திற்கு வரவும், பங்கில் உள்ள இளைஞர்கள் சிறுவர்கள் தொன்போஸ்கோ நினைவு நாளில் ஏராளமாக கலந்து கொள்ளவும் வர வேண்டிய இந்த 10 மணியை பிரமாணிக்க தொடர்ச்சிருக்கும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்றிருக்கிறீர்கள். உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறும் மண்ணுலகில் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருளறிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருளறிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருளறிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருளறிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருளறிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருளறிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியுக்கும் மாற்றி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் நின்று இருப்பதாக. ஆமென். இந்த நாளை சிறப்பித்த பங்கு பேரவை உறுப்பினர் ஒவ்வொருவருக்கும்
இதனுடைய ஆசிரியரும் அருளும் நிறைவாக கிடைக்க எங்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். புனித ஜான் போஸ்கோவை நோக்கி ஜெபம். ஆன்ம மீட்புக்காக உழைத்து வந்த இளைஞர்களின் தந்தையும் ஆசிரியருமான புனித ஜான் போஸ்கோவை எங்களுடையவும் பிறருடையவும் ஆன்ம நன்மைகளை தேடுவதில் நீர் எங்களுக்கு வழிகாட்டியாயிரும். உம் புனித பாதையில் நாங்களும் வழி நடந்து புனிதமடைய துணையாயிரும். உலக மாயைகளில் சிக்கி தவிக்காமல் விண்ணகத்தை நோக்கிய பயணத்தில் நிலையாய் நிற்க உதவி செய்யும். நற்கருணையில் வீட்டிற்கும் இயேசுவையும் கிறிஸ்துவர்களின் சகாயமான புனித கன்னிமரியாயும் திருத்தந்தையை அன்பு செய்ய எங்களுக்கு கற்பியும். இறுதியில் நாங்கள் உம்மோடு விண்ணுலகில் ஒன்று சேர்ந்திருக்க எங்களுக்கு நல்ல இறப்பினை இறைவனிடமிருந்து பெற்று தந்திருளும். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாருடைய ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.
வராரு